ஓம் ஸ்ரீ சத்குரு கல்கி அவதார அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சூரியனின் ஒளி கற்றைகள் ஒவ்வொரு கோளிற்கும் ஆற்றல்களை நல்கிடும். சந்திரன் எனும் துணை கோளிற்கும் ஒளியினை வழங்கிடும். முழுநிலவு என்பது தனது முழு ஒளி ஆற்றலினையும் பூமிக்கு வழங்கிடும் தருணமாகும். ஏன் முழுநிலவு நாட்கள் புனிதமானவை? ஏன் சித்திரையின் முழுநிலவு அனைவராலும் போற்றப்படுகின்றது? அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே, தெளிவுற அறிந்திடுங்கள். முழு நிலவின் ஒளிக்கற்றைகள் பூரணமாய் புவியினில் பரவுகின்ற தருணங்களில் இருளின் மூலம் நிகழ்ந்தேறிடும் பற்பல சூட்சம செயல்கள் புரிபடும். சித்தர்களும் ரிஷிகளும் சிவகணங்களும் தேவர்களும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் புவியினில் வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு தாங்கள் சேமித்த காந்த சக்தியினை பகிர்ந்திடவே முனைந்திடுவர். பூமியின் துணைக்கோள் என்பது ஆதி சக்தியின் அம்சமாகும். சிவனாரிலிருந்து உதித்த சக்தியானவர் சிவனாரின் பணிகளுக்கு உதவுவது போன்று சூரியனின் பணிகளுக்கு சந்திரனும் உதவிடும். இரவு பொழுதுகளில் மனிதர்களின் அறிவு ஒடுங்கி உறக்கத்தில் ஆழ்கின்ற தருணம் உணர்வு அலைகள் ஓங்கி இருக்கும். அறிவின் வெப்பசக்தி குன்றி உணர்வுகளின் காந்த சக்தி பெருகியிருக்கும். முழு நிலவு உதிக்கும் தருணங்களில் இப்பூமி முழுவதும் காந்த அலைகள் பெருகியிருக்கும். ஏனெனில் ஒளியின் மூலம் எண்ணற்ற பாதரச ஒளித்துகள்கள் உருகி உட்கலக்கும். சித்திரையின் முழு நிலவில் உள்ள அற்புத சக்தி என்பது அதீத வெப்பத்தின் மூலம் உருவான காந்த சக்தியாகும். ஆதி சிவனாரின் ஆற்றல்கள் யாவும் சந்திரனின் மூலம் வெளிப்படும். அறிவியல் பூர்வமாக அறிய வேண்டும் எனில் முழு நிலவிலிருந்து வெளிப்படும் காந்த சக்தி என்பது அபரிமிதமாய் அமைந்திருக்கும். ஏனெனில் இரட்டை ஆற்றல்களால் சந்திரன் இயக்கப்படும். ஒன்று சூரியன், மற்றொன்று பூமி கிரகம். இரு கோள்களின் கலப்பு ஆற்றலை உள் ஏற்று ஓர் அற்புத ரச ஒளியாக உருமாற்றி உமிழ்ந்திடும் சந்திரன். அன்பு மானுடர்களே, சூரியனின் மையத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களாகிய குளிர்ந்த ஒளிக்கற்றைகளை மாத்திரமே சந்திரனால் சேமிக்க இயலும், பிரதிபலிக்கவும் இயலும் என்றே உணருங்கள். சூரியனின் புற வெப்ப சக்தியான மின் அலைகளை சந்திரன் ஏற்காது. காந்த அலைகள் மாத்திரமே ஈர்க்கப்பட்டு பொழியப்படும். அதன் மூலம் மானுட ஆன்மாக்கள் முழுநிலவு தினத்தில் பெரும் காந்த சக்தியினை பெற்றிடுவர். பூமியிலிருந்து வெளிப்படும் வெப்ப சக்தியானது சந்திரனின் குளிர்ந்த காந்த சக்தியினை ஈர்த்தே பெற்றுவிடும். சூரியனின் மைய சக்தியினை ஏற்று பூரணமான காந்த சக்தியினை உமிழ்கின்ற சந்திரனின் ஆற்றல்களின் மூலம் மானுட ஆன்மாக்கள் பெரும் பலன் பெற்றிடுவர். அறிவு அணுக்கள் செயலிழந்து உறங்கும் தருணம் முழு விழிப்புணர்வோடு கண்ணுற்றால் உயிர் அணுவானது ஆன்மாவினை நோக்கி ஈர்க்கப்படுவதனை உணரலாம். புவியில் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் பஞ்சபூத மூலக்கூறுகளும்
ஈசனின் அருட்சக்தி எனும் காந்த சக்தியின் உச்சமான நிலையினை ஏற்று விண் நோக்கிய ஈர்ப்பு சக்தியினை பெற்றிடுவர். புவியில் உள்ள அணுக்கள் தங்களது வீரியமான ஒளிக்கற்றைகளை விண் நோக்கியே செலுத்துகின்ற தருணத்தில் உயர் ஆன்மாக்களும் ஈர்க்கப்படுகின்றனர். சித்திரையின் முழு நிலவு நன்னாளில் இரவு பொழுது முழுவதும் உயரிய ஆலயங்களில் உள்ள கருவறைகளில் ஈர்ப்பு சக்தியானது பெருகிய வண்ணமே இருக்கும். எனில் புவியினில் பரவி செயலாற்றும் உயரான்மாக்களின் நற்சக்திகள் அனைவருக்கும் கழிவுகள் நீங்கிடவும் இறைவனை நோக்கிய பெரும் ஈர்ப்பு சக்தி உருவாகிடவும் உதவிடும். அன்பு சீடர்களே, சேவகர்களே, பிள்ளைகளே, அனைவரும் இத்திருநாளில் நற்காரியங்களை ஏற்றிடுங்கள். இயன்ற தான தர்மங்களை ஆற்றிடுங்கள். அன்பான ஆதரவான மகிழ்வூட்டும் சொற்களை உதிர்த்திடுங்கள். அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினை துரிதமாக்கி விண்ணிற்கு செலுத்துங்கள். இயன்றால் கடற்கரைகளில் அமர்ந்து வானம் நோக்கியே சந்திரனை கண்ணுற்று பிரார்த்தியுங்கள். உதித்த நிலவினை கண்ணுற்று உலகின் ஒவ்வொரு ஆன்மாக்களும் விழிப்புணர்வு கொண்டு விடுதலை அடைய வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள். பஞ்சபூதங்களும் ஒன்று கூடும் பகுதியே அதி உத்தமமாகும். இயலாவிடில் திறந்த பகுதியில் ஒரு நாழிகை நேரம் அமர்ந்து உதித்த முழு நிலவினை துதித்து ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை கூடியோ அன்றி தனித்தோ உரைத்து சந்திரனின் ஒளிக்கற்றைகளில் கலப்புறச் செய்து உலகம் முழுவதும் பரவிடல் வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள். அன்பாலயம் உதித்து ஒவ்வொரு ஆன்மாவிலும் அன்பு நிலையானது உருவாகியே பரவி வரும் இத்தருணத்தில் உருவான நன்னாளினை போற்றி நன்றி உரைத்து ஈசனிடம் சமர்ப்பியுங்கள். அன்பாலய ஒளிப்பாலம் விரிந்து அகண்டு பரவி எங்கும் ஒளிர்வதாகவும் அனைத்து ஆன்மாக்களும் ஈர்க்கப்பட்டு இணைவதாகவும் ஆழ்ந்த எண்ணங்களினால் இறைவனை துதித்திடுங்கள். ஆன்மாக்களின் விடுதலைக்கு முழுநிலவின் ஆற்றல்களும் ஏனைய அனைத்து இறை சக்திகளும் பூரணமாய் பகிரப்படுவதாக எண்ணியே பிரார்த்தியுங்கள். ஒவ்வொரு மானுடரின் உயிரிலும் ஆத்ம விடுதலை அடைவாயாக என்ற விதையினை உணர்வு பூர்வமாக விதைத்திடுங்கள். எளிய செயலின் மூலம் ஏகாந்தம் பிறக்கும், ஒளிமயமான வாழ்வும் பிறக்கும். பூரண நல்லாசிகள்.